தொடர் கனமழை காரணமாக கீழ்ப்பாக்கம் ஆம் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. தொடர்ந்து வாகனங்கள் நீரில் தத்தளித்தபடி ஊர்ந்து செல்கின்றன. காட்சிகளோடு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எம்முடன் செய்தியாளர் சாலமனும் இணைந்திருக்கிறார் களத்திலிருந்து. சாலமன், இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? நீரை அகற்ற நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? அங்க கூடியிருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? நிலவரத்தை பதிவு செய்யுங்க. சென்னையில் விட்டு கடந்த 2 நாட்களாக கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கீழ்ப்பாக்கம் ஆம் சாலையில். இந்த சாலை முழுவதுமே குளம் போல காட்சியளிக்கின்றது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இந்த ஆம் சாலை பார்க்கப்படுகிறது. இந்த சாலை மூலமாகத்தான் பூந்தமல்லி ஐரோடு, அது மட்டுமின்றி இங்கிருந்து புரசைவாக்கம் உள்ளிட்ட முக்கிய சாலையை இணைக்கக்கூடிய சாலையாகத்தான் இந்த ஆம் சாலை இருந்து வருகிறது. இந்த சாலை முழுவதுமே குளம் போல காட்சியளிப்பதால் இந்த பகுதி முழுவதுமே இருக்கக்கூடிய கடையினர் மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீரானது அந்த கடைக்குள்ள புகுந்ததால தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். அது மட்டுமின்றி காலையிலேயே அலுவலகத்திற்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக இங்கு ஏராளமான பொதுமக்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் செல்லும் போது அவர்கள் மிகுந்த தத்தளித்தபடியே வாகனத்தை மெதுவாக ஓட்டி வரக்கூடிய சூழலை ஏற்படுது. இங்கு இருக்கக்கூடிய அந்த மழைநீர் தேங்கியிருப்பதால பள்ளம் இருக்கக்கூடிய இடம் தெரியாதால அவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை விட்டு அவர்கள் கீழே விழக்கூடிய நிலையும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றன. அதே போல இந்த சாலையில் இருக்கக்கூடிய மழைநீரால இந்த வாகனம் சேதமாகி அங்கேயே நிற்கக்கூடிய நிலையும், தள்ளி சென்றபடியே அவர்கள் அந்த கரைக்கு எடுத்து சென்று அவர்கள் செல்லக்கூடிய நிலையை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரை கேட்போம். சார் வணக்கம் சார், இந்த பகுதியில் பல வருஷமாக இங்கே இருக்கிறோங்க. பல வருஷமாக இங்கே இருந்துகிட்ருக்கோம். இந்த ரோட்டில் எப்போ மழை பெஞ்சாலும் அடிக்கடி இந்த மாதிரி வெள்ள நீர் புகுந்துருது. அது குப்பைகள்லாம் நிறையா சேர்ந்துருக்கு. அதனால் தொற்று நோய் பரவணும் எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. இதை மாநகராட்சி துரிதமாக செயல்பட்டு இதை சுத்தம் கிளியர் தண்ணியெல்லாம் வெளியேற்றினா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். வாகன ஓட்டிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ எங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க பள்ளத்தில் வண்டி வந்துட்டு இருக்கப்போ பள்ளத்தில் விழுந்து அப்புறம் நாங்களாம் தூக்கி விட்டோம். நிறைய வண்டி நின்று போயிடுச்சு. இப்போ என் வண்டி கூட ஓரமாக நின்றுச்சு. அதை இப்போ சரி பண்ண மெக்கானிக் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அது மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. மறுபடியும் தான் பாருங்கள், நிறைய பேர் கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. நிறைய குப்பைகள்லாம் தேங்கிட்டு ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது. தண்ணி முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. அது உடனே கிளியர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களோட கோரிக்கை என்னவென்றால் இந்த பகுதி ஒரு முக்கியமான இந்த சாலை இந்த சாலையில் மருத்துவமனைகளும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஆம்புலன்ஸ் செல்லக்கூடிய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், இங்கு சில இடங்களில் பள்ளம் இருப்பதாகவும், அந்த பள்ளத்தை சீரமைக்காமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் தெரியாமல் தொடர்ச்சியாக கீழே விழக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருப்பதாகவும், அத்தியாவசிய பொருட்களுக்கு செல்ல முடியாத நிலையே இந்த ஆம் சாலை முழுவதுமே ஏற்பட்டிருப்பதாகவும் இங்குள்ள பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி சாலமன். தொடர் கனமழை காரணமாக திருவேற்காட்டில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்திருக்கு. அதாவது குறிப்பாக ஏழுமலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் முழுக்கவே முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கியிருக்கு. வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருவதாக காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் சதீஷ்குமார் இணைந்திருக்கிறார், பேசலாம். சதீஷ்குமார், இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்றாங்க? நீரை அகற்ற இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? என்ன நிலவரம் சதீஷ்? திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட ஏழுமலை நகர் பகுதியில் மழைநீரானது முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ளது. சுமார் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் குடியிருப்புகள் முற்றிலுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளார். பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மழைநீரோடு பூச்சி மற்றும் பாம்புகள் ஊர்ந்து செல்வதால் வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தற்போது இன்றைய தினத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கு வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத சூழலில் உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் மின்சாரமும் தடைபடாமல் இருக்கும் நிலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் அதில் ஏதாவது ஆபத்து நேரிடுமோ என்ற அச்சத்திலேயே பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி
கிடக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த பகுதியில் மழைநீர் செல்வதற்கு மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டும் அதன் வழியாக மழைநீர் செல்லவில்லை என்பது இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ள நிலையில் தொடர்ந்து இங்கு தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தொடர்ந்து பெய்யும் மழைக்காலங்களில் இந்த பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்குவதாகவும் அதனை அகற்றுவதற்கு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.